அதற்கு முன்னாடி வந்து இந்த சிந்து நதியை பாரசீகர்கள் வந்து சிந்துவை ஹிந்துன்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டாங்க. பாரசீகர்கள் வந்து சிந்துன்னு சொல்ல தெரியல, அதுக்கு பதிலாக ஹிந்துன்னு சொல்லிட்டாங்க. சிந்து நதி. இப்போ சிந்து நதியை தாண்டி உள்ள மக்கள் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே பேர் வந்துருச்சு. சிந்து நதி இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கு. அந்த நதியை தாண்டி உள்ள மக்களுக்கு இந்துக்கள் அப்படின்னு சொல்லி பேர் வந்துருச்சு. இது ஜஸ்ட் ஒரு டைம் படிக்காதவங்க யாராவது ரீட் பண்ணிருங்க. டானி பிரதர், இதை ஃபர்ஸ்ட் இவர் இந்து மத மார்க்கத்தை பத்தி இவர் என்ன சொல்றாரு, இவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி கொஞ்சம் ரீட் பண்ணிருங்க. இந்து மார்க்கம் என்றால் என்னவென்றால் சொல்ல முடியாது. இந்து மார்க்கம் என்று சொல்வதற்குள்ளேயே பல்வேறு நம்பிக்கை இருக்கிறது. பற்பல வித்தியாசமான நம்பிக்கைகள், ஒன்றுக்கொன்று முரண்பட்ட நம்பிக்கைகளும் இருக்கிறது. விக்கிரம் ஒரு பக்கம், கடவுள் இல்லை என்று சொல்வது இன்னொரு பக்கம், உயரிய தத்துவங்கள் ஒரு பக்கம், ஒழுக்கக்கேடான சடங்காச்சாரங்கள் இதன் சன்மார்க்க நிலையில் ஒரே சீரானதல்ல. ஓகே, வெரி குட். அடுத்தது ஸ்ரீமனையா. ரெண்டாவது இவர் இந்து மதத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாருன்னு படிங்க. இந்த மார்க்கம் வெறுமையான ஒரு சன்மார்க்க நெறியை பின்பற்றுகிற சித்தாந்தம் அல்ல. கடவுள் பற்றி மட்டும் கூறுகிற ஒரு சித்தாந்தம் அல்ல. மனிதன் ஒரு பூரண நிலையை உலகத்திலேயே அடைய வேண்டும் என்பது மட்டுமே இந்து மார்க்கத்தின் குறிக்கோள் அல்ல. உன்னத மெய்ப்பொருளோடு மனிதன் ஒன்றாய் இணைவதே இந்து மார்க்கத்தின் நோக்கமாகும். மனிதன் தன்னுடைய முன்னேற்றத்தினாலோ தன்னுடைய நடத்தையை சீர்படுத்திக் கொள்வதாலோ இந்த நிலையை அடைய முடியாது. ஓகே, கவனிங்க, இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, இப்போ இந்துக்கள் வந்து எல்லாத்தையும் கடவுளாக்கிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிவலிங்கம் எடுத்துக்கோங்க. அது வந்து எப்படி குழந்தை பிறக்குது, ஸோ எப்படி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ அவங்களுக்கு அது கடவுள். ஏன்னா அதில் தானே உலகமே இருக்கிறது பாப்புலேஷனில். ஸோ அதை அவங்க கடவுளாக்கிடுறாங்க. ஸோ இந்து மார்க்கம்னா அதை எப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூடே பண்ண முடியாது. அதுதான் இது. ஆனால் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிச்சுக்கணும். ஸோ மேலே கொண்டு வாங்க. அடுத்து உள்ள 10 பாயிண்ட்ஸ் இது கம்பல்சரி. ஸோ 7 பாயிண்ட் வந்து கம்பல்சரி. இதை நீங்கள் இப்போ ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் எடுத்து எழுதி கொள்ளுங்க. ஸோ இந்து மார்க்கம் வந்து எப்படி வளர்ந்து வந்தது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கணும்னா, நிஷா சொல்லுங்க. வேதத்துக்கு முந்தைய காலம் கிமு 3000னா அந்த காலத்தில் யார் வாழ்ந்துட்டு இருந்தது? அப்ரஹாம் 2000, நோவா. ஓகே, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம படிக்கணும். அது உங்களுக்கு தெரியுமா, சொல்லி கொடுத்துருக்காங்களா? அப்ரஹாம் எந்த வருஷம் சிஸ்டர்? ஞாபகம் இல்லை. சரி, நம்ம சிஸ்டமேட்டிக்காக படிச்சிருவோம். படிக்கும்போது அது கரெக்டாக ஞாபகம் வரும். ஸோ நோவா காலத்தில் வேதத்துக்கு முந்தைய காலம். அப்போ 1500 யார் வாழ்ந்திருக்காங்க தெரியுமா? கிமு 1500 யார் வாழ்ந்திருக்காங்க பைபிள் புருஷர்கள்? அண்டர்ஸ்டாண்டிங் தெரியுமா? இவர் மோசேனா 1500, நோவா 3000, அப்ரஹாம் 2000, மோசஸ் 1500. ஸோ அந்த காலகட்டத்தில் இந்து மதத்தில் வேதத்துக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதிக்கொள்ளுங்க, ஃபுல்லாக எழுதுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எழுதிட்டீங்களா சொல்லுங்க. சுஸ்மாண்டி எழுதிட்டீங்களா? எழுதினவங்க அதை ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. இது ரொம்ப முக்கியம். இந்து மதத்தை படிக்கும்போது அது எப்படி வளர்ச்சி அடைந்து வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளலாம்.
அந்த காலத்தில் தான் பிராமணர்கள் தோன்றியிருக்காங்க. பிராமணர்கள் தோன்றி இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் எழுதுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை எழுதி முடிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். கீழே 4வது அவதாரங்கள் போட்டிருக்குல்ல, அப்போ அந்த விஷ்ணு போன்ற அவதாரங்கள், கல்கி போன்ற அவதாரங்கள் அந்த காலத்தில் தோன்றியிருக்காங்க. சித்தர்களை குறித்து தான் வருமா ஐயா? என்னையா? சித்தர்களை குறித்து தான் வருமா? ஆமாம், சித்தர்கள் வந்து குருக்கள் அந்த காலத்துலலாம் சித்தர்கள் உள்ள நம்ம படிப்போம்னா இதுக்குள்ள சித்தர்கள் இருப்பாங்க. நம்ம டீட்டெயிலாக படிப்போம். எழுதிட்டீங்களா? பின்னாடி எழுதிட்டீங்களா? எழுதினவங்க ஜஸ்ட் ஒரு டைம் அதை மனசுக்குள்ள ரீட் பண்ணுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 2 minutes கூட எடுத்துக்கோங்க. கிமு கிபி எல்லாம் கரெக்டாக போடுங்க. Okay. So, 4வது இதில் வரீங்களா? இதுவும் குரூப்பில் போட்டுருவேன். ஓகே, கவனிங்க. ஸோ வேதத்திற்கு முந்தைய காலம்னா இந்த காலகட்டத்தில் இந்து மதத்திற்கு எழுத்துக்கள், வேதங்கள் கிடையாது. ரிட்டன் ரிக்வேதம், சாமர் வேதம் அதே போன்ற இது கிடையாது. வாய்மொழியில தான் பேசிட்டு இருந்தாங்க இந்து மார்க்கத்தை பற்றி. ஓகே, அதான் இது முந்தைய காலம். வேத காலம்னா என்ன அர்த்தம்னா இந்த காலத்துல தான் எழுதினாங்க, எழுதி கொண்டு வந்து இதை சரி பண்ணாங்க. சரிங்களா? அது அப்போதான் வந்து பிரிச்சாங்க, 4 விதமாக பிரிச்சாங்க. சூத்திரன், பிராமணன், சத்திரியன் அப்படின்னு சொல்லி பிரிச்சது இந்த காலத்துல. அதுக்கப்புறம் பிரமாணங்களின் காலம். இந்த காலத்துல பிரமாணம் வந்துச்சு. உபநிடதம்னா என்னன்னா அந்த மந்திரம்லாம் ஓதுறாங்கல்ல, அங்கே அது அந்த காலம் வந்து இந்த காலம். அதுக்கப்புறம் இதிகாசம், அவதாரம்னா இந்த விஷ்ணு கல்கி எல்லாம் இந்த காலத்துல வந்தாரு நம்புறாங்க. தந்திர கதைகள் அதெல்லாம் இந்த காலத்துல, இந்த ராமர் பாலம் அதெல்லாம் வந்து இந்த காலத்துல கெட்டினாரு அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. அதுக்கப்புறம் இது பிந்தைய பக்தி மார்க்கம் சொல்லி நம்ம தமிழ் லிட்ரேச்சர்லாம் படிப்போம்ல, அது இந்த காலத்துலன்னு சொல்லி நம்புறாங்க. நவீன கால இந்து மார்க்கம் இது வந்து இந்த ராஜாராம் மோகன் ராய், அதுக்கப்புறம் சுவாமி விவேகானந்தர், இவங்கெல்லாம் வந்து நவீன கால இந்து மார்க்கத்தின் சிற்பிகள். ஸோ அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக படிப்போம். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு முக்கியமான இது, இந்து மார்க்கத்தை பற்றி 2 இல்லைன்னா 3 பேர் அசைன்மெண்ட் எழுதலாம். ஃபர்ஸ்ட் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். யார் ரெடியாக இருக்கிறீங்க? ஐயா ஃபர்ஸ்டே ரெடி ஆகிட்டார். சரி, ஐயா வந்து அப்போ நீங்கள் வந்து ஆதி இந்து காலம், சரியா? இது 2ம் நீங்கள் எழுதிருங்க. இது ஒன்று இன்னும் 2, சரியா? ஸோ இதை பற்றி ரிசர்ச் பண்ணி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். லாஸ்ட் இயர் நம்ம என்ன பண்ணோம்னா அசைன்மெண்ட் எழுதணும். இந்த வருஷம் பேப்பர் ப்ரெசன்டேஷன். பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஒன்றுமே கிடையாது. நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன்ல, இடையில நீங்கள் கேள்வி கேட்குறீங்கல்ல, உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அதான் பேப்பர் ப்ரெசன்டேஷன். பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு வந்து கிளாஸ் எடுத்து நம்ம பழகிடலாம். ப்ரீச்சிங் வேறு, டீச்சிங் வேறு. ப்ரீச்சிங் வந்து நம்ம பாட்டு இங்கேருந்து சொல்லிகிட்டே இருப்போம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்டாலும் நம்ம சொல்ல தேவையில்லை. டீச்சிங் அப்படி இல்லை, நம்ம கூட சேர்ந்து இழுத்துட்டு கொண்டு போகணும். மக்கள் யாராவது தூங்கினாங்கன்னா அவங்கள தட்டி எழுப்பி, கவனிக்கலைன்னா கவனிக்க வச்சு, அதுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது. சரியா? ஓகே. அதுக்கப்புறம் மிடில் ஏஜ் இந்து காலம், இதை பற்றி யார் எழுதுறீங்க? வெரி குட், பின்னாடி நம்ம சொல்லிட்டாங்க.
அப்போ மிடில் ஏஜ் இந்து காலத்தை பற்றி இதுவரை 3, 4, 5 பாயிண்ட் எழுதி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். நவீன இந்து காலம் 6, 7 யார் எழுதுறீங்களா? ஓகே. அதுக்கப்புறம் இஸ்லாமெல்லாம் இருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் சான்ஸ் கிடைக்கும். ஸோ இந்து வந்து ரொம்ப முக்கியமான இது, பெரிய மதம், பழமையான மதம். ஸோ நீங்கள் ஆதி இந்து காலம், ஆதியில் எப்படி இருந்துச்சு, மிடில் எப்படி இருந்துச்சு இந்து மதம், இப்போ எப்படி இருக்குது, மாடர்னில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி 3 பேர் எழுதிக்கொள்ளுங்க. லீடர் அவங்க நேம்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இவங்க கரெக்டாக இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி, பின்னாடி மாற்றி சொல்கிறாங்களா அப்படியெல்லாம் நோட் பண்ணணும். சரியா? லீடர்லாம் சும்மா இல்லை. சரியா? ஓகே, எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கணும். ஓகே, தேங்க்யூ. இதில் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஹெட்டிங்கில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? பைபிள் காலேஜில் சும்மா சொல்கிறது வந்து பர்சனல் அட்டாக் கிடையாது, பப்ளிக்காக கிளாஸ் அட்டென்ஷனுக்காக நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஷான்னு சொன்னாங்கன்னா நிஷாவை சொல்கிறது கிடையாது, மொத்தமாக. சரியா? அது நம்ம பர்சனலாக எடுத்துக்கூடாது, பப்ளிக்காக எடுத்துக்கணும். ஓகே, தேங்க்யூ. அடுத்தது ஆதி கால இந்து மார்க்கத்தை பற்றி நம்ம அதில் படிப்போம். ஸோ இது எல்லாமே எழுத வேண்டாம், முக்கியமானது மட்டும் எழுதி கொள்ளுங்க. இந்து சமவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருந்துச்சுல்ல, அது எங்கே இருந்துச்சுன்னு தெரியுமா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இருந்துச்சு. அந்த கால மக்கள் வந்து ஆதி இந்து மதத்தை பின்பற்றினாங்க. ஐயா அவங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்யா, அதை பின்பற்றினாங்கன்னு சொல்லி நம்பப்படுகிறது. ஸோ அவங்க வழிபட்ட கடவுள்கள் வந்து ஆதி இந்துசம். சரியா? அப்படி நம்பப்படுகிறது. இதை மட்டும் எழுதி கொள்ளுங்க. அக்காலத்தில் இருந்த மார்க்கம் எப்படி இருந்தது, இந்த 2 லைனை மட்டும் நோட்ஸ் எழுதி கொள்ளுங்க. ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஹெட்டிங் போட்டு இயர் போட்டு இதை கன்க்ளூட் பண்ணி முடிச்சிருங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, பாகிஸ்தானில் போன வருஷம் வெள்ளம் வந்துச்சாங்க. இப்போ இவங்க வச்சிருக்கிற கேனல்ஸ், அந்த சாக்கடைகள் வந்து இன்னும் ஒர்க் ஆகலாம். கரெக்டாக வெள்ளத்தை வெளியே தள்ளியிருந்தாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு. ஆமாம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சும்மா சாதாரண இல்லை, ரொம்ப இது. அவங்க இந்து மதத்தை பின்பற்றிருக்காங்கன்னு சொல்லி நம்பப்படுகிறது. அங்கே வாழ்ந்த மக்கள் ஆதி கால இந்துக்கள் அப்படின்னு நம்பப்படுகிறது. சரிங்களா? இன்னும் அது ஒர்க் ஆகுதாமா கேனல் சிஸ்டம், இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. கேனல் சிஸ்டம்னா வடிகால், வெள்ளம் வந்தால் வடிஞ்சு போகணும்ல, அது இன்னும் ஒர்க் ஆகுது. 5000 வருஷம் முன்னாடி போட்டது, 4000 இயர்ஸ் முன்னாடி போட்டது, இன்றைக்கும் ஒர்க் ஆகுது. அது ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா இப்போ சிட்டிஸ்லலாம் அது திணறாங்க. மழை நீர் வடிகால் சிட்டிஸ்லலாம் ரொம்ப கஷ்டம். இதை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்னா நமக்கு சொல்லிக் கொடுத்த வந்து இது பிராமணர்கள் வந்து இந்த காலத்தில் தான் அங்கே மகாபாரத யுத்தம் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற எலும்புக்கூடு கிடைக்கும். இது ஒரு 10 வருஷத்துக்குள்ள இருக்கு. அந்த எலும்புக்கூடு எடுத்து டெஸ்ட் பண்ணல, அது வந்து பிராமணனோட வடநாட்டு மக்களோட எந்த டிஎன்ஆரோட ஆர்னோட போகல. ஆக்சுவலாக அது தமிழ்நாட்டில் ஆக்சுவலாக நீலகிரி மாவட்டத்தில் தோடா மக்களோடையும், அதே மாதிரி கேரளாவில் அட்டப்பாடியில் இருக்கிற நாயக்க மக்களோட ஜீனோட அது கலந்து 100% ப்ரூவ் பண்ணி அந்த மனித எச்சமும் இதுவும் சமம் சொல்லி ஓகே தமிழ் சிவிலைசேஷன் அப்படின்னு ஒரு ஓகே, வெரி குட் பாயிண்ட் இது. ஸோ இந்து சமவெளி நாகரிகம் யார் கேள்விப்படலாத சொல்லுங்கள், அதை நம்ம பண்ணிடலாம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லி ஹிஸ்ட்ரியிலலாம் நம்ம படிச்சிருப்போம். யார் இதை பற்றி கேள்விப்படலை சும்மா கேட்டுக்கோங்க, அப்போ தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இல்லைனா தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி கேள்விப்படலை. ஓகே, இது வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இந்த மக்கள் வாழ்ந்துருக்காங்க. அந்த காலத்திலேயே சிறந்த கட்டடம் கட்டி வாழ்ந்துருக்காங்க, பில்டிங்லாம் கட்டியிருக்காங்க. யார் காலத்தில்? நோவா காலத்தில், நோவா அப்ரஹாம் காலத்திலேயே வந்து சிறந்த முறையில் பில்டிங் கட்டி வாழ்ந்துருக்காங்க. கேனல் சிஸ்டம், அதாவது தண்ணீர் வந்து மழை ஃப்ளட்டு வந்தால் வெளியே போகிறதுக்கு பெஸ்ட்டாக அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. இன்னும் ஒர்க் ஆகலாம். அவங்களுடைய அப்புறம் முறைகள், கலாச்சாரம் எல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குதாம்மா, இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, சிட்டி சென்னை போன்ற சிட்டியில், பெங்களூர் போன்ற சிட்டிலலாம் வந்து சென்னையிலலாம் மழை பெய்யாது. ஆனால் பெஞ்சா பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப திணறாங்க. ஆனால் அப்போவே வந்து கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சி பிராமணர்கள் ரொம்ப காலமாக என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இது எங்களுடைய மூதாதையர்கள் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப காலமாக மார்த்தட்டிட்டு இருந்தாங்க. இந்த கால மக்கள் வந்து பிராமண மக்கள் அப்படின்னு சொல்லி. பட் இப்போ ரீசெண்டாக அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ பிராமணர்களே இல்லை. அந்த காலத்தில் பிராமணர்கள் பிறக்கவே இல்லை. நார்மல் பீப்புள், மெயினாக நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்த பீப்புள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டு வராங்க. பட் அதை மூடி மறைக்கிறத சொல்லப்படுகிறது.
அதை இப்போ டானி பிரதர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் சொன்ன பாயிண்ட் நல்ல பாயிண்ட் கூட 3 minutes எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ இது ஆதி கால இந்துக்கு இவங்க இந்துக்கள் தான், அதை நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா இந்து மதம் வந்து பழமையான மதங்கள்ங்க, கிறிஸ்தவத்துக்கெல்லாம் முந்தைய மதம், கிறிஸ்தவ மதம் கிடையாது. ஆனால் எப்படி அது மாறிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் இதை பற்றி இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் பற்றியே ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டடி. உலகில் பெரிய நாகரிகங்கள்ல வந்து சிந்து சமவெளி நாகரிகம் வந்து ரொம்ப முக்கியமானது. நைல் நதி நாகரிகம் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதோடு நம்ம பாகிஸ்தான் இந்தியா பார்டரில் இருக்கிற அந்த ஆற்றுப்படுகையை தான் வந்து நம்ம வந்து சிந்து சமவெளி நாகரிகம் சொல்கிறோம். இந்த சிந்து சமவெளி அந்த சேனல் வழியாக தான் பிராமணர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. கடைசியாக வந்து கேரளாவில் வந்து தேங்கினாங்கன்னு சொல்லப்படுச்சு. இவங்க வந்து ஒருவேளை மோசைய காலத்தில் துரத்தி விடப்பட்ட அந்த விக்கிரகாராதனை வணங்கும் போது கண்ணுக்குட்டியை ஒரு 1800 பேரை கொள்ளுவார். அதில் குறிப்பிட்ட ஜனங்கள் வந்து வந்திருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இவங்க வந்து ஆரியர்கள்னு சொல்கிறாங்க. இவங்க குறிப்பிட்ட ஈரான்லேருந்து வந்தான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஈரான் கிடையாது. ஆக்சுவலி அவங்க அங்கேருந்து யூதா அந்த கல்ச்சரோட எகிப்து கல்ச்சரோடு சேர்ந்து வந்த மக்களாக தான் இருக்கணும். இப்போ இங்கே பிராமணர் சொல்லப்படுறாங்க. இந்த சமவெளியில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மகாபாரத யுத்தம் நடந்துச்சு இல்லையா, மகாபாரத யுத்தம், ராமன், இந்த மாதிரி சில இந்து கடவுள்கள் அவங்க டிமாண்ட் பண்ணுற அந்த உயர்ஜாதி இந்துக்களோட கடவுள்கள் அந்த அந்த வரலாறுகள் நடந்ததெல்லாம் இங்கே தான் சிந்து சமவெளி நாகரிகம் எங்கள் நாகரிகம்னு சொல்லி ரொம்ப நாளாக டிஃபெண்ட் பண்ணி இதுவரை வச்சுருந்தாங்க. ஆனால் இது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஒரு மனித எலும்புக்கூடு கிடைச்சிருக்கு. அந்த எலும்புக்கூடை எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். அமெரிக்கா போன்ற பெரிய தொல்பொருள் ஆராய்ச்சி செஞ்சதில் அந்த மனித எலும்புக்கூடு டிஎன்ஏ வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்தியாவில் பல இனக்குழுக்களோடு அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க, வடநாட்டிலையும் சரி தென்னாட்டிலையும் சரி. ஆனால் இந்த டிஎன்ஏ வந்து எங்கே 100% ஒத்து போயிருக்கு அப்படின்னா நம்ம தோடாஸ் மக்கள் இருக்காங்க இல்லையா, நீலகிரி மாவட்டத்தில் தோடர் மக்கள் இடத்துலையும், அதே போல் அட்டப்பாடியில் வாழ்கிற நம்ம நாயக்கான்னு சொல்லுவாங்க, அவங்க தமிழ் பேசுவாங்க, தமிழ் நாயக்கர். இவங்கெல்லாம் தமிழ் ட்ரைப்ஸ்னு சொல்லுவாங்க இவங்கெல்லாம். அப்போ தமிழ்லேருந்து பல மொழிகள் பிரிஞ்சிருக்கு. அது வந்து தமிழ் ட்ரைப்ஸோட இந்த டிஎன்ஏ வந்து ஒத்து போய் இது வந்து ஆரிய நாகரிகம் கிடையாது, இது நாகர்கள்ன்ற அழைக்கப்பட்ட தமிழரோட நாகரிகமாக இருக்கணும், இது இங்கே தான் இது இருக்குன்னு சொல்லி இது ப்ரூவ் பண்ணி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணி இது வேர்ல்டு லெவலில் வந்து பண்ணிட்டாங்க. பட் இந்தியாவில் வந்து அது மறுக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இந்த செய்தி வந்து மறுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இது ஒரு இந்து மதத்துக்கு அவங்களோட நம்பிக்கைக்கு முழுக்க எதிரானதுன்றதுனால இந்த பேப்பர் வந்து அவங்க மறுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. அந்த 4500 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வாழ்ந்துன்ற மனித எச்சம் வந்து நம்ம நீலகிரியோட தமிழ்நாட்டோட தொடர்புடையது அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது நமக்கு காம்சே பாபியத்தில் அந்த வம்சாவளி பார்த்து ஏஷியன் பார்க்கும்போது நம்ம காம் வம்சத்தை சார்ந்தவங்க நம்மலாம். அப்போ இந்த காம் வம்சம் அப்படின்னு போது நம்ம ஏஷியா இந்தியா நம்ம இந்த கல்ச்சரோட தான் வருவோம் நம்ம. அப்போ நமக்கு இப்போ சொல்லிக் கொடுக்க கூட 3000 டு கிபி 3000 1500 அப்படின்போ வேத காலத்தின் படி பார்க்கும்போது ஆபிரகாம் டு நோவாட்டோ அப்புறம் அந்த காலத்தின்படி பார்க்கும்போது நம்ம காம் வம்சம் வந்து பரவி வாழ்ந்துருக்காங்க. அந்த காம் வம்சத்தோட தான் இருக்கணும். பட் மொழி வந்து அந்த சிவிலைசேஷன் வராது இல்லையா. அப்போ ஆதி மொழி தான் அங்கே பேசப்பட்டிருக்கணும், நாகர்கள் தான் அங்கே இருந்துக்கணுன்றது தான் அந்த ரிசர்ச் முடிவு. அப்போ பைபிளும் சயின்டிஃபிக்கலான ரிசர்ச்சுமே அது ஒத்துக்கணும். நம்ம காம் வம்சத்தை சார்ந்தவங்க நம்ம குடிகள் நம்ம மூதாதையர்கள் தான் அங்கே வாழ்ந்துருக்காங்க. ஆனால் பிராமணர்கள் அங்கே இல்லை அப்படின்றது அந்த ஸ்டடி சொல்லுவோம். தேங்க்யூ. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். சரியா? ஏன்னா ஹிஸ்ட்ரியை புரட்டி போடுறது. பிராமணன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இந்த பாயிண்ட்லாம் வந்து இல்லை, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ஆட்கள் இருந்திருக்கிறாங்க, அதுவும் நம்ம நீலகிரியை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஹிஸ்ட்ரியை புரட்டி போடுறது. ஸோ யாராவது இதை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ண விரும்பினா நீங்கள் ரிசர்ச் பண்ணி கட்டுரை எழுதி இது பண்ணலாம். ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸோ இதுதான் ஆதி இந்து காலம். அது முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது வேத காலம், 2வது பாயிண்ட்டு. இது இம்பார்ட்டண்ட்டு. இது நாளையும் வந்து எழுதி கொள்ளுங்க. ஸோ வேத காலம் இந்த காலகட்டத்தில் வந்துச்சு. முதல்ல ஸ்ருதி, இந்த பாயிண்ட்டை மட்டும் எழுதி கொள்ளுங்க. 2வது ஸ்மிருதி. ஸோ வேத காலம் இந்த காலகட்டத்தில் வந்துச்சு. 2 வேதம் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்ருதி, 2வது ஸ்மிருதி. ஸோ ஸ்ருதினா என்னன்னா கொள்கைகளை ஸ்ருதி தான் முதன்மையானது. வேதத்தில் ஸ்ருதி தான் முக்கியம். ஸ்மிருதினா என்னன்னா ஸ்ருதியை விளக்குவது. அந்த நம்ம பைபிள் ஒன்று இருக்கும், 2வது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் டிக்ஷனரியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ ஸ்ருதி வந்து அவங்களுக்கு பைபிள், ஸ்மிருதி வந்து அதை விளக்குகிற டிக்ஷனரி போன்றது. சரியா? இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த 4 எழுதிக்கொள்ளுங்க.
4 வேதங்கள் ரிக்வேதம், யஜூர் வேதம், சாம வேதம், அதர்வ வேதம். இந்த 4 எழுதி கொள்ளுங்க. இது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த காலகட்டத்தில் இன்னொரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. வேதங்கள் எழுதப்படவில்லை, வாய்மொழியாய் பாடப்பட்டு வந்தது. சரியா? இந்த காலகட்டத்திலையும் எழுதப்படல. அந்த பாயிண்ட் இதில் இல்லை, எழுதி கொள்ளுங்க. வாய்மொழியா பாட்டு பாடி அடுத்த ஜெனரேஷனுக்கு பரப்புனாங்க. வேத காலத்தில் பின்னாடி தான் எழுதுவாங்க. சரியா? ஏன்னா எழுத்து தான் ரொம்ப முக்கியம். நூல்கள் இல்லை, வாய்மொழி ஓரல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதிட்டீங்கன்னா அடுத்தது ஒவ்வொரு வேதத்திலும் 3 பாகங்கள் உண்டு. அடுத்த பாயிண்ட் பண்ணுங்க. இது எழுதுங்க. இந்த 3 மந்திரங்கள், பிராமணங்கள், உபநிடதங்கள் இந்து மார்க்கத்திலிருந்து வந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு புரிய வைப்போம். என்னடா இருந்து வந்து மறுபடியும் மந்திரத்தை படிக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. தெரிஞ்சாதான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். விஷால், நீங்கள் பார்ன் கிறிஸ்டினா இடையில இருந்து வந்துருக்கீங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? 15 years ஆச்சு. சரி சரி. இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்காதில்ல உங்களுக்கு? கண்டிப்பாக. பல இந்துஸ், உண்மையான இந்துஸே கிடையாது. பேர் கிறிஸ்தவங்க மாதிரி பேர் இந்துக்கள் தான் பல பேர். கண்டிப்பாக உங்கள பல பேர் கிறிஸ்தவங்க இருக்காங்கல்ல, அதே மாதிரி பேர் இந்துக்கள் தான். பேர் இந்துக்கள் நிறைய பேர். ஏன்னா என்னன்னு தெரியாது, தெரிஞ்சாதானே இது பண்ண முடியும். அப்போ நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கரெக்ட் கரெக்ட். அவங்க பண்ணாங்க, இதை நாங்கள் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஆமாம். தாத்தா பாட்டி அப்படிதான் இருக்காங்க, அம்மா அப்பா அதேதான், நானும் அதேதான். அது தாண்டி யோசிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். உங்க மைண்ட் வந்து பிளாக் ஆகிக்கிறது. நமக்கு இது படிச்சுட்டோம்னா சொன்னாலுமே அது ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. அதாவது ட்ரூத் சீக்கர்ஸ் இருப்பாங்க, சத்தியம் என்னன்னு சொல்லி உண்மையாக தெரிஞ்சு கொள்றவங்க இருப்பாங்க, அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. சிலர் வந்து இரண்டாவதமாக இருப்பாங்க, அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சொல்ல வேண்டியது நமக்கு கடமை. அது நைஸாக உப்பால் சாரம் ஏற்றி சொல்ல வேண்டியது நமக்கு கடமை. ஏற்றுக்கொள்றவங்க ஏற்றுக்கொள்ளட்டும். இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும். ஓகே, எழுதிட்டீங்கன்னா அடுத்த பாயிண்ட். ஓகே, அடுத்த பாயிண்ட் போடுங்க. ரிக்வேதம். ஓகே, ஒரு நிமிஷம். நான் சொன்ன பாயிண்ட் நீங்கள் யோசிச்சிங்கன்னா கரெக்டாக புரியும். சிலை செய்யும் போது சிற்பி வந்து கடவுள், சிலை வந்து கல். சிலை செஞ்சு முடிச்சோடனே கல் கடவுளாயிரும், இவனை வெளியே துரத்திடுவாங்க. அப்போ அதுதான் பல இடங்கள்ல வந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு பல பழமொழிகள் வச்சிருவாங்க. கல்லை கண்டால் நாயை காணும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த கடவுளாக பார்த்தோம்னா நாய் இருக்காதான், நாய் சிலையை. நாயா பார்த்தோம்னா கடவுள் இருக்காதான். எல்லாத்துக்கும் கோயில் வச்சு கொண்டு நீங்களும் ஃபேமஸ் ஆனீங்கன்னா உங்களுமே ஒரு கோயில் வச்சு கொண்டு வாங்க. ஃபேமஸ் ஆனீங்கன்னா. சரி, அடுத்தது ரிக்வேதம்னா என்ன? அடுத்த நெக்ஸ்ட் டைம் நான் வந்து அண்டர்லைன் பண்ணிடுறேன். அண்டர்லைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ரிக்வேதம் தான் பழைய வேதம் போட்டுருக்கு பாருங்க. ஸோ இதில் முக்கியமானது மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. பழமை வாய்ந்தது, இத்தனை துதி இருக்குது. ஸோ சிங்கம், மோனா இதெல்லாம் வருது. ரிக்வேதம் அப்படியெல்லாம் எழுதுவீங்க? எல்லாம் எழுத வேண்டாம். முக்கியமான பாயிண்ட்டு, வேத காலத்து ஆசிரியர்கள் ஆடு மாடு மேய்க்கிறவர்களாக இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் லாஸ்ட் பாயிண்ட்டும் மட்டும் எழுதுங்க. இது வரை எழுதுங்க. இல்லை, துதிகள் கீதங்கள் ஒன்று எழுதுங்க. அப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் எழுதிடுங்க. ரிக்வேதம் தான் முக்கியமான வேதம் அவங்களுக்கு. ஓகே, ரிக் முடிச்சிட்டிங்கன்னா யஜூர் கொஞ்சம் கீழே வாங்க. ஓகே, யஜூர்னா என்னன்னா யஜூர்னா என்னன்னா ஜபம். இப்போ நமக்கு ஜப புஸ்தகம் இருக்குல்ல, 1000 தோத்திரங்கள், தோத்திரப்படிகள் அப்படியெல்லாம் நம்ம வச்சு இது பண்ணிட்டு போடல. யாராவது பின்பற்றுறீங்களா? 1000 தோத்திரப்படிகள், ஆசீர்வாதம், டிவி
அம்மா பண்ணுறீங்களாம்மா? ஓகே, வெரி குட். அப்போ அதே மாதிரி இங்கே வந்து அவங்களுடைய ஜபம் தோத்திர பலிகள் தான் யஜுர்வேதம். அடுத்தது சாமவேதம்னா சங்கீதம், பாட்டு புஸ்தகம். இப்போ இவ்வளோ பாட்டு இருக்கு அவங்களுக்கு. அதர்வர்ணம் கடைசியில் எழுதுனது. ஸோ போரில் வெற்றி, பிணி போக்க, இதுக்காகலாம் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட மந்திரங்கள். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஓதக்கூடிய மந்திரங்கள் அதுதான் அதர்வ வேதம். நெக்ஸ்ட் டைம் நான் அண்டர்லைன் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஆமாம், பூஜையெல்லாம் பண்ணுறது அதர்வ வேதத்தில் வரும், அதர்வண வேதத்தில் வரும் மந்திரங்கள். அவங்க சமஸ்கிருத மொழியை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமாம், ஓகே. ஸோ ஜஸ்ட் எழுதி கொள்ளுங்க கொஞ்சம். அந்த காலத்தில் அவங்க கடவுள், வேத கால கடவுள், அதை 3 கடவுளை போடுங்க வச்சா. இது நோட்ஸ் வரும். இவங்களோட 3 கடவுள் கொஞ்சம் மேலே வேத கால கடவுள்ல இருந்து கொள்வாங்க. இல்லை, வேத கால கடவுள் இருக்குல்ல. ஓகே, கவனிங்க. ஸோ நம்ம பைபிளில் போட்டிருக்கிறது போல 33 கோடி தேவர்கள். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு தெய்வம் வச்சுருப்பாங்க. ஸோ பூமியில் உள்ள கடவுள், வானத்தில் உள்ள கடவுள், சொர்க்கத்தில் உள்ள கடவுள். ஸோ இதில் முக்கியமானது மட்டும் எழுதிக்கொள்ளுங்க. எல்லாம் அப்படியே எழுத வேண்டாம், முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கொள்ளுங்க. வேத காலத்து கடவுள், அந்த காலத்தில் இந்துக்கள் யார் யாரெல்லாம் வணங்கினாங்க அப்படின்னு. பூமியில் உள்ள கடவுள், வானத்தில் உள்ள கடவுள், சொர்க்கத்தில் உள்ள கடவுள். ஆமாம், யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன், எனக்கு தெரியாது. பிருத்திவி நாயர் பல இந்துக்கள். ஒரு ஏவுகணைக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க, பிருத்வி. ஓகே, அது என்னது நிஷா? பிருத்திவினா என்னது? இப்போ நீங்களும் பேர் இந்து தானோ? ஆமாம் ஆமாம், ஃபயரா. ஸோ சிலதெல்லாம் வந்து தெரியாமல் பேர் வச்சுருக்காங்க. அப்போது சிலதெல்லாம் வந்து துர்க்கடவுள்களாக இருக்கும். சரியா? ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்களை கடவுள் ஆக்கிடுறாங்க. இடி மின்னல், அப்போ அந்த மாதிரி சூரியன், வருணன்னா என்ன? வருணன்னா இயற்கை. ஓகே, அந்த மாதிரி எதுக்கு பயப்படுறாங்களோ எல்லாத்தையும் கடவுள் ஆக்கிடுறாங்க. பிரஜாபதியெல்லாம் வந்துருப்பாங்க. பிரஜாபதி, ஓகே. ஸோ இது எழுதிட்டோம்னா அடுத்தது கீழே போடுங்க. சொர்க்கத்தில் உள்ள கடவுள், வர்ணம், மித்திர, சூரியன். அது மட்டும் போகுது. ஆமாம், இது மட்டும் போதும். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. ஓகே, எழுதிட்டீங்களா? அடுத்தது ஸோ ஆண் கடவுள் இருக்கிறது போல பெண் கடவுள் இருக்காங்க. இந்திரன்னா இந்திராயி, வர்ணாயி, அக்கினாயி அப்படின்னு சொல்லி பெண் கடவுள்கள் இருக்காங்க. ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, இதை முடிச்சிட்டிங்கன்னா இதுதான் வேத காலத்தோடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ நீங்கள் இன்னும் ரிசர்ச் பண்ணுவீங்க எழுதும்போது, இன்னும் புக்கெல்லாம் வாங்கி இந்துக்கள்கிட்டலாம் கேட்டு எழுதிட்டிங்கன்னா நல்லா ஒரு இது வரும். ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இல்லைன்னா அடுத்தது போகலாம். ஓகே, சித்தர்கள் எப்போ வருவாங்க? அது லேட்டாக பின்னாடி வரும். ரெண்டாவது வந்து சன்மார்க்க நிலை. இது நம்ம ஜஸ்ட் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, பலி, ஜபம், சடங்காச்சாரம், விக்கிரகாரங்கள் இதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகே, பாருங்க, மனிதனுக்கு கடவுளுக்கு விரோதமான பாவம்னா என்னன்னா, இதெல்லாம் பண்ணலன்னா கடவுளுக்கு விரோதமான பாவம். மனிதனுக்கு விரோதமான பாவம்னா சூதாட்டம், தவறு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம்னா, ஜனங்களை ஒழுங்குபடுத்த. இப்போ சூதாடி மனைவியெல்லாம் வச்சு சூதாட்டம் பண்ணுவோம் அந்த காலத்தில். இப்போ சூதாட்டம் இருக்கு. அந்த காலத்துல வந்து தாயம் ஆடுறதுக்கு வந்து சொத்துக்களை வைப்பாங்க. சொத்துக்களை வச்சு அதுல தோத்து போயிட்டாங்கன்னா
இது நகைகள், அதுக்கப்புறம் பார்த்தா மனைவி, எல்லாத்தையுமே பிள்ளைகள் எல்லாத்தையும் வந்து அதை வச்சு சூதாடி இழந்தவங்க நிறைய பேர். கரெக்ட் கரெக்ட். ஸோ இந்த பாயிண்ட் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஸோ இவங்களை கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி மதர் மூலமாக சொல்கிறாங்க. ஸோ பாதி இது வந்து ஒழுக்கத்துக்கு கொண்டு வந்தது தான், ஆனால் அது பின்னாடி வேற மாதிரி கொண்டு போயிட்டது. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட் போடுங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியம். பிரமாணங்களின் காலம், அதாவது இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட் போகிறோம். பிரமாணங்களின் காலம். ஸோ இந்த காலகட்டத்தில் தான் பிராமணர், சத்திரியர் இவங்கெல்லாம் வந்தாங்க. கொஞ்சம் கீழே 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 போங்க. மேலே மேலே. ஓகே மேலே. ஓகே, இந்த காலகட்டத்தில் தான் இவங்க வந்தாங்க. அதாவது பிரமாணங்களின் காலம் போட்டு இயர் எழுதிட்டீங்கல்ல, கிமு 1000 முதல் 700 வரை எழுதிட்டீங்கல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்தது. ஸோ அந்த காலகட்டத்தில் தான் இதை பிரிச்சிருக்காங்க. பிராமணர், சத்திரியர், இது மட்டும் எழுதிக்கொள்ளுங்க. பிராமணர்னா அளவுள்ளவர்களாம், உயர்ந்த ஜாதியினராம் பிராமணர்கள். சத்திரியர்கள் அவங்கள முதன்மை ஜாதியாகவும் நினைக்கிறாங்க, ஆமாம். உயர்ந்த ஜாதியாகவும் அவங்களுக்கு கீழே தான் மற்றவங்க வராங்க. அப்ப அவங்களுக்கு தான் வந்து அந்த கோவில்ல முதல் இடம் பிராமணர்களுக்கு தான். ஆதி காலத்துல எப்படி இருந்தாங்கன்னா பிராமணர்கள் வந்து அவங்க மட்டும் தான் உடை அணியணும், மற்றவங்க யாரும் வந்து உடை அணியக்கூடாது. ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் வந்துட்டாங்க நிறைய. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த காலத்துல பார்த்தோம்னா வந்து பெண்கள் வந்து ஜாக்கெட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இதுதான். அது நமக்கு பிற்காலத்துல தான் எடுப்பாங்க. எங்க பாட்டியில ஜாக்கெட் போட மாட்டாங்க. அது வேற. இல்ல அவங்க சொல்றது வந்து சவுத்து சொல்றாங்க. அடுத்து கொடுங்க. இல்ல நான் இப்போ நம்ம என்ன படிக்கிறோம்னா, நான் வந்து சிஸ்டமேட்டிக்காக எடுத்துட்டு இருக்கேன். இப்போ நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. என்ன சொல்ல வரேன்னா, இந்து மதம் ஆதி காலத்துல எப்படி இருந்துச்சு, மிடில் காலத்துல எப்படி மாறுச்சு, பிற்காலத்துல எப்படி சரி பண்ணாங்க, கொஞ்சம் இது சரி பண்ணாங்க. அப்படி சிஸ்டமேட்டிக்கா போயிட்டோம்னா நமக்கு அது நம்மளும் தெளிவா இருப்போம், மற்றவங்களும் பண்ணுவோம். ஸோ நீங்க சொல்ற கரெக்டு தான், பட் அது பிற்காலத்துல வரும். சரிங்களா? ஸோ அதை நம்ம பண்ணிக்கோங்க. ஓகே, பிராமணர்கள், ரெண்டாவது வந்து சத்திரியர்கள், மூன்றாவது வந்து வைசியர்கள், சூத்திரர்கள். ஸோ பிராமணர்கள் என்னென்ன வேலை செய்வாங்க, இந்த நாள் எழுதிக்கோங்க. பிராமணர்கள் என்னென்ன வேலை செய்வாங்க, ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எழுதி முடிச்சோன்னு சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை வச்சு ஆயிரக்கணக்கான வருஷம் அடிமைப்படுத்திருந்தாங்க, நம்ம ஜனங்களை அடிமைப்படுத்திருந்தாங்க. ஸோ இது நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரியர். இப்போ பிராமணர்கள் வந்து பெரிய வேலைக்கு கடவுளுடைய தொண்டர் அப்படின்னு சொல்றாங்க. சத்திரியர் வந்து யுத்தத்திற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள். வைசியர் வந்து வியாபாரம், சூத்திரர் வந்து கூலி வேலை செய்ய இருக்கு. ஓகே, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்ப்போம். இந்து மதத்தை முன்னாடி படிச்சவங்க யாராவது இந்த நாளை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்க சான்ஸ். எல்லாருமே பேர் இந்துக்களாக தான் இருக்காங்க. பிராமணர்கள் அப்படிங்கிறவங்க வந்து இந்த பூசாரி மாதிரி வேலை செய்யறவங்க, அவங்க மட்டும் தான் கடவுள் வேலை மட்டும் தான் செய்வாங்க. சத்திரியர் வந்து யுத்தத்திற்கென குறிக்கப்பட்டவர்கள். அது அப்படியே படிக்கிறப்ப அது யுத்தத்திற்கு என்ன தெரியல போல. ராஜாக்கள் தான் சத்திரியர்கள் சொல்லுவாங்க. சத்திரிய வம்சம் வந்து ராஜாக்கள். அதுதான் நான் எதிர்பார்த்தேன். அதை சொல்லுங்க அமுதா, அதை சொல்லுங்க. அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். நிறைய தெரியாது, ஆனா தெரிஞ்சதை சொல்றேன். அதாவது வந்து இந்துக்கள் வந்து மொத்தம் அந்த 4 பிரிவா பிரிக்கிறாங்க. பிராமணர்கள் வந்து கடவுளோட தலையில வந்து தோன்றிருக்காங்க. சத்திரியர்கள் வந்து உடம்புல இருந்து வந்தவங்க, தோல்ல இருந்து வந்தவங்க. வைசியருக்கு அப்புறம் சூத்திரர் வந்து காலுக்கு கீழே இருக்காங்க. அதனால வந்து பிராமணர்கள் வந்து ரொம்ப ஹையாவும், சத்திரியர்கள் வந்து தோல்ல இருந்து வந்ததுனால அவங்க யுத்தத்திற்கு பயன்படுத்துறாங்க. வைசியர் வந்து வியாபாரத்துக்கு, சூத்திரர்கள் வந்து இவங்க எல்லாருக்கும் ஓகே கவனிங்க. இது கரெக்ட் தான். நான் இன்னொன்று எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பிரம்மா தான் படைப்பு இறைவன் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. பிரம்மாவோட தலையிலிருந்து வந்தவங்க பிராமணர்கள்.
ஸோ அவங்க மந்திரம் ஓதுறது எல்லாமே அறிவில் தேர்ந்து மைண்டில் கணக்கு வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து மந்திரம் ஓதுறது அந்த மாதிரி வச்சு அவங்களுக்கு வந்து காணிக்கை கொடுக்கணும். பிராமணர்களுக்கு காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லி வச்சுட்டாங்க. அவங்க பூநூல் போட்டிருப்பாங்க. நம்ம சிஎஸ்ஐ ஐயர் வந்தார், அவரெல்லாம் சொல்லிட்டு இருந்தார்ல, அவரும் அதிலிருந்து வந்தவர். சரிங்களா, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. சிஎஸ்ஐ ஐயர் வந்து பிராமண கன்வெர்ட், கூடலூர் சிஎஸ்ஐ ஐயர். நாங்கள் அவரை இடையில கூப்பிட்டு செமினார் நடத்துவோம். அப்போ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ தலையிலேருந்து வந்தனால நாங்கள் பிராமணர்கள் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. ரெண்டாவது சத்திரியர் வந்து ஷோல்டர்லேருந்து படைக்கப்பட்டவங்களாம், பிரம்மாவுடைய தோல்ல இருந்து. அந்த தோல் என்ன பண்ணணும், யுத்தம் பண்ணணும். ஸோ அவங்க தான் ராஜாக்கள், சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. வைசியர் வந்து வயிற்றுலேருந்து படைக்கப்பட்டவங்க, வியாபாரம், பிஸ்னஸ், ஸோ வயிற்று பிழப்பு. அதனால அவங்க வந்து விவசாயம், பிஸ்னஸ், வியாபாரம், விவசாயம் கீழே தான் இவங்க பண்ணுவாங்க. பட் கொஞ்சம் மாறி இருந்திருக்கிறது. சரியா. சூத்திரர் வந்து கூலி வேலை, விவசாயம், காலில் இருந்து படைக்கப்பட்டிருக்காங்க. விவசாயம் 2 பேரும் செய்வாங்க. ஸோ காலில் இருந்து படைக்கப்பட்டனால இவங்க வந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது 4 விதமாக ஜனங்களை பிரித்து அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஆயிரக்கணக்கான வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, ஆயிரக்கணக்கான வருஷம். இந்த 4 கூட்டத்திற்கும் மீதி கூட்டம் வந்து பிரம்மாவோட அழுக்குல இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி அவங்க தான் அந்த சாக்கடை எழுதுறவங்க, மலத்தை எழுதுறவங்க, அந்த மாதிரிலாம் அவங்கள ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஒதுக்கி வச்சு இது பண்ணாங்க. இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். ஸோ தமிழ்நாட்டில் ரொம்ப வருஷம் இது இருந்தது. டிஎம்கே வர்றதுக்கு முன்னாடி வர இருந்தது. ஓகே. ஸோ முதல் பிரதமர் சீஃப் மினிஸ்டர் யாரையா தமிழ்நாட்டில்? முதல் சீஃப் மினிஸ்டர் பக்தவச்சலம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ராஜாஜிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. ராஜாஜி காலத்துல குலக்கல்வின்னு ஒன்று இருந்துச்சு. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? குலக்கல்வினா என்னன்னா, இப்போ நீ எந்த ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கிறியோ அந்த தொழில தான் நீ பண்ணணும். நீ பிராமண குடும்பத்தில் பிறந்தா நீ பிராமணனாக தான் இருக்கணும். நீ சத்திரிய குடும்பத்தில் பிறந்தா சத்திரியன் வேலையை தான் செய்யணும். பிஸ்னஸ் ஃபேமிலியில் பிறந்தா அப்பா பிஸ்னஸ் பண்ணால் நீ பிஸ்னஸ் தான் பண்ணணும். அப்பா விவசாயம் பண்ணால் விவசாயம் தான் பண்ணணும். அப்போ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அது கரெக்டு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தானே ஒரு கரெக்டாக ஒரு ப்ரொசீஜர் படி போகும் அப்படின்னு சொல்லி ராஜாஜி அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாராமா. முன்னாள் முதலமைச்சர் கொண்டு வந்து ஸ்கூலில் வந்து எப்படி டீச் பண்ணுவாங்கன்னா, காலையிலேருந்து மதியானம் வர சப்ஜெக்ட்ஸு, மதியானத்துக்கு மேலே குலக்கல்வி கற்றுக் கொடுப்பாங்களாம். பிள்ளைங்களை பிரிச்சுருவாங்களாம். பிரித்து உங்கள் அப்பா முடி வெட்ட ஆளாக இருந்தால் பையனுக்கு முடி வெட்டுறதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்களாம் தமிழ்நாட்டில் ஸ்கூல்ஸில், டிஎம்கே வர்றதுக்கு முன்னாடி. அப்புறம் விவசாயம் இருந்தால் மதியானத்துக்கு மேலே வயலில் போய் இறக்கி விட்டுருவாங்களாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுதானே கரெக்டு, ஒரு டிஸ்டர்ப் இருக்காது, ஒரு போட்டி பொறாமல் இருக்காது. என்ன சொல்கிறீங்க? காமராசர் ஐயா வர்றாரு, அப்படி அவங்க வந்து மாற்றினார், கல்விக்கூடம் மாற்றினார். இயற்கை லேட்டர் அதுக்கப்புறம் 20 வருஷம் அதை எடுத்துட்டாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு. அவங்க குலக்கல்வி வரும்போது அது கொண்டு வந்த உடனே ராஜாஜி அட்ரஸ்லாம் போயிட்டார். எல்லா கட்சிகளும் எதிர்ப்பு. அதுக்கப்புறம் காமராஜர் ஃபுல்லாக எஜுகேஷன் கொண்டு வந்து. என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான வருஷம் ஜனங்களை இதை வச்சு அடிமைப்படுத்திட்டு இருந்தாங்க. இன்னொரு இது பாருங்க, தாழ்ந்தப்பட்ட ஜனங்கள் வந்து பிராமண திருக்குறள்ல போனான்னா தெரியாம அந்த வேதத்தை கேட்டாங்கன்னா காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துவாங்களாம். தெரியாம அந்த வேதத்தை கேட்டா அது அப்போ அந்த அளவுக்கு கொடுமை. 50 வருஷம் முன்னாடி. ஆமாம், ஜஸ்ட் 50 இயர்ஸ் முன்னாடி. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்மளை விடுதலைக்கு கொண்டு வந்துருக்காங்க. ஓகே, சொல்லுங்க, குலக்கல்வி நல்லதா கெட்டதா? அப்பா ஒரு தொழில் செஞ்சா மகன் செய்வாங்க, போட்டி பொறாம இருக்காதே, சொல்லுங்க. எப்படியா? இல்ல அப்படியே ஃபேமிலியா பண்ணிடுவாங்க, டிஸ்டர்ப் இருக்காதே. அப்ப அவங்க அதே நிலைமையில இருப்பாங்க, நம்ம அப்படியே தாழ்ந்த நிலைமையிலேயே அப்படியே இருக்கு. அதே இடையில இப்படி ஒன்று வந்துச்சு. உங்க லோனை கொடுப்பாங்க, கட்ட வேண்டாம், அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்தேன், நீ குலத்தொழில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. இது ரொம்ப தீமையான காரியம். என்னன்னா, அப்பா முடி வெட்டினா பையனும் முடிதான் வெட்டணும். மாறி போனால் பயங்கர பனிஷ்மெண்ட், பயங்கர பனிஷ்மெண்ட். சரியா? ஸோ அப்படி இருந்தது. அப்பா விவசாயம்னா பையனும் விவசாயம் தான் பண்ணணும். பட் நம்மளுடைய நல்ல பெரியார் போன்ற ஆட்கள் வந்து இதெல்லாம் அப்படியே வேரோட பிடுங்கி எடுத்துருக்காங்க. காமராஜர் போன்ற ஆட்கள்லாம் வந்து பிடுங்கி எடுத்து நம்மளை படிக்க வச்சுருக்கிறாங்க. எஜுகேஷனை சாதாரணமாக இட போட்டுறாதீங்க. பைபிள் எஜுகேஷன் எல்லா எஜுகேஷனுக்கும் மேலானது.
இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். திங்கிங் வரும், நம்ம சிந்திப்போம், சிந்திச்சு உணர்ந்துட்டோம் வைங்க எல்லாம் தெளிவாயிடும். சரி ஓகே, இது வந்து ஆயிரக்கணக்கான வருஷம் ஜனங்களை அடிமைப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ இது இருக்கா, இந்த சிஸ்டம் இருக்கா இல்லையா? இருக்கு. இந்த பக்கம் இல்ல, பிளைன்ஸ்ல எல்லாம் வந்து பார்பர்னா அந்த ஃபேமிலி அதுல இருந்து வெளிய வர மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே தான் மேரேஜ் பண்ணிக்குவாங்க, அவங்களுக்குள்ளேயே தான் வந்து அந்த நெக்ஸ்ட் அவங்க ஜெனரேஷன் எல்லாமே பார்பர் தொழிலே தான் பண்றாங்க. இப்ப வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கோம். சரி, அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஜாதி எல்லாமே அந்த பக்கம் இருக்கு, பிளைன்ஸ் பக்கம் இருக்கு, இந்த பக்கம் கம்மி. பிளைன்ஸ் பக்கம் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து நம்ம கிரிக்கெட் கேம் எடுத்துக்கோங்க. கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் சொல்லுங்க, தெரிஞ்ச பிளேயர்ஸ் சொல்லுங்க. எல்லாருமே அவால் தான். டெண்டுல்கர் பிராமின், சச்சின் வேற பேர் இருக்கும், பிராமன் பேர் இருக்கும், சௌரவ் சாந்திதாஸ் அப்படி பேர் பிராமண பேர் இருக்கும். சரியா? பிராமன்ஸ் இல்லைன்னா உள்ள செலக்ட் ஆகவே முடியாது. தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, கிருஷ்ணா மாச்சாரி, ஸ்ரீகாந்த், ரவிச்சந்திர அஸ்வின் அப்படி இப்படின்னு சொல்லி ஃபுல்லாக நம்ம அவங்களுக்கு தான் கை தட்டிட்டு இருக்கோம். நமக்கு தெரியாம எனக்கு அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து அவங்களை கை தட்டுறதை நிறுத்திட்டேன். சும்மா ஒரு மேட்சாக தான் பார்க்குறேன். என்ன சொல்ல வரேன்னா, ஃபுல் அவங்களுடைய கண்ட்ரோல் இருக்குங்க. பெரிய பெரிய ஹை பொசிஷனில் இந்தியாவில் அம்பாசடர்ஸ் அவங்க தான் உட்காந்துருக்காங்க. ஸோ முக்கால்வாசி எடுத்தாச்சு, இன்னும் கண்ட்ரோல் இருக்குங்க. அடுத்த ஜென்ரேஷனும் இருக்கும். நம்ம போய் இது இனி சமய சார்பற்ற நாடுன்னு தான் சொல்றாங்க. நம்ம எங்க தேசமே போனாலும் அவங்க நம்மளோட தேசமே அவங்க கையில தான் இருக்கு இன்னைக்கு. கேஸ்ட் என்னன்னு கேக்குறாங்க. ஸ்கூல்லே ஜாதி சான்றிதழ் சொல்லி இல்லை, இப்போ ஸ்கூல்ல ஜாதி கேட்கறது இல்லை. ஈஸியா ஏசி அப்படிதான் கேட்கறாங்க. என்ன ஜாதின்னு சொல்ல போகிறது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வகையில் விடுதலை ஆக்கிட்டாங்க. இன்னும் அது பல சொசைட்டியில் இருக்கு. ஓகே, ஸோ நல்லவேளை நாங்களாம் ஊழியத்துக்கு வந்துட்டோம். அதனால இதெல்லாம் நாங்கள் அனுபவிக்கல. என்ன சொல்ல வரேன்னா, வேலைக்கெல்லாம் நம்ம போகும்போது இதை வச்சு நம்மளை ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவோம். ரிஜெக்ட் பண்ணி விட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம். கீழே பிளேன்ஸ்ல கிறிஸ்தவம் சொன்னாலே ஒரு மாதிரியா தான் கீழ் ஜாதியா தான் பார்க்குறோம். ஸோ நம்ம இதுக்காகலாம் பயங்கரமாக ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் பண்ணால் மட்டும் போதாது, நம்ம வாய்ஸே ரைஸ் பண்ணணும். ரைஸ் பண்ணி எல்லாருக்கும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி, அதான் காடோடைய பிரின்சிபிள். எல்லாரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி, பட் நம்ம வந்து அதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம ஆயிரக்கணக்கான வருஷம் ரொம்ப அடிமைப்படுத்திட்டு இருந்தாங்க ஜனங்களை. அதுதான் இது. இதில் வேறு ஏதாவது காரியம் சொல்ல விரும்புகிறீங்களா? கிரிக்கெட்டில் சத்திரியர்கள் யாருன்னு தெரியுமா? 2 பேர். கபில் தேவ் சத்திரியர், அதனால கபில் தேவை எல்லா இடத்துலையும் ஒதுக்கிடுவாங்க. தோனி சத்திரியர், தோனியும் முக்கியமான இடத்துல உட்கார வைக்க மாட்டாங்க. ரிட்டைர்மெண்ட் கொடுக்கல தோனிக்கு. ஆமாம், கபில் தேவ்ல அந்த பிராமணர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க, மற்றவங்களால பக்கத்தில் இருப்போம். பிராமணர்ஸ் சத்திரியர் தவிர மற்றவங்களால பக்கத்தில் போகவே முடியாது. கிரிக்கெட் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்களா, எல்லாத்துக்கும் அது எக்ஸாம்பிள் பொருந்தும். ஓகே, ஸோ நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டும். வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, இல்லைனா இன்னும் 2 நிமிடம் பார்த்துட்டு நம்ம முடிச்சிருவோம். அடுத்த சப்ஜெக்ட் இன்னைக்கு போக விரும்பலை, ஒரே சப்ஜெக்டில் முடிச்சிருவோம். ஓகே, ஸோ இந்த மதத்தில் மேலே போகும் 4 வகையான ஆசிரமங்கள். ஸோ பிரம்மச்சாரியம், கிரகஸ்தன், வனப்பிரசாதம், சன்னியாசி. ஸோ இது நித்யானந்தா தான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். கேட்டுருக்கீங்களா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி? நித்யானந்தாவோட வீடியோ கேட்டால் இது நல்லா புரிஞ்சிடும். உண்மையை சொல்லிடுவாரு, காமெடி. ஸோ இதில் முக்கியமானது பிரம்மச்சாரியம்னா என்ன பண்ணணும், கிரகஸ்தன்னா என்ன பண்ணணும், வனப்பிரசாதம்னா என்ன பண்ணணும், சன்னியாசினா என்ன பண்ணணும். கடைசி காலத்தில் சன்னியாசியாக போயிடுவார். அதுக்கப்புறம் பிரம்மன் கூட இணைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. நம்மளாம் இப்போ எதில் இருக்கிறோம்? கிரகஸ்தன். நம்மளை பிடிச்சி உள்ள போட்டாங்க. பிரம்மச்சாரியா இருந்தா நம்மளால பிரம்மச்சாரியா இல்லையா? ஸோ இதனால் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும், இதெல்லாம் ஜாதி பிரிவுகளை கொண்டு வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க.
சொல்ல வர்றாங்கன்னா மனுஷன் வந்து ஒரு சக்கரத்துக்குள்ள தான் ஓடிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கடைசியில பிரம்மா கூட இணைஞ்சிருவான். ஸோ முதல்ல பிரம்மச்சாரியா இருந்து, அதுக்கப்புறம் கிரகஸ்தனா இருந்து, வனப்பிரஸ்தாதமா இருந்து, அடுத்து சன்னியாசியா மாறி கடைசியில பிரம்மனோடு கூட இணைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. கடைசியில் கன்க்ளூஷன்ல நம்ம இந்துவும் கிறிஸ்தவத்தையும் பற்றி கன்க்ளூட் பண்ணி படிப்போம், கம்பேர் பண்ணி படிப்போம். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம படிப்போம். நம்ம கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்லுதுன்னா ஒரே பிறவி ஒரே நியாயத்தீர்ப்பு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா 7 பிறவி இப்படியெல்லாம் போய் கடைசியில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இந்த பிறவியில் மிஸ் பண்ணாலும் அடுத்த பிறவியில் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன பண்ணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு இது கடைசியாக இது மட்டும் படிச்சுட்டு நம்ம முடிச்சிருவோம் இன்னைக்கு. லீடருக்கு போயிட்டு அந்த அடுத்தது டிஸ்கஸ் பண்ணுமே வெளியே போயிட்டாங்களா? ஓகே, இதான் பார்த்தீங்களா முன்னாடி இப்படிலாம் கதை கட்டி ஜனங்களை அடிமைப்படுத்திருக்காங்க பார்த்தீங்களா? தொடையிலேருந்து வந்தவங்க, கையிலேருந்து வந்தவங்க, பாதத்திலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பிரம்மா யாருன்னு தெரியுமா? பிரம்மா யாரு? இயேசு கிறிஸ்து இல்லை, ஆபிரகாம். ஆபிரகாம் தான் பிரம்மான்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்றாங்க. ஆபிரகாமுடைய பழைய பேர் என்னங்க? ஆபிராம். ஆபிராம் தான் பிரம்மாவா மாறிட்டார். ஏன்னா ஆபிராம்ல இருந்தானே சந்ததி வந்தது. ஆபிரகாம் சொல்லக்கூடாது, ஆபிராம். ஆபிராம்ல இருந்து தானே சந்ததிகள் வந்துச்சு. அப்ப படைப்பின் இறைவன். அப்ப ஆபிரகாம் வந்து பிரம்மாவா மாற்றப்பட்டார். என்னது என்ன தப்பு? பிராமணன் தலைவன் தான் அர்த்தம். பட் அவங்க வாய் ஹெட்டுன்னா வாய் உள்ள அடங்குள்ள வாயில சொன்னாலும் போகணும். உள்ள ஹெட்டுக்குள்ள அடங்குள்ள அந்த மைத்தி மராஜிங்க. சரி ஓகே. ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஐயா இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரம்மான்னு அவங்க சொல்றாங்கல்ல, யாரை சொல்றாங்கன்னு தெரியுமா? ஆபிரகாம தான் சொல்றாங்க. நம்ம பைபிளில் உள்ள ஆபிரகாம தான் அவங்க வந்து பிரம்மான்னு சொல்லி சொல்றாங்க. பிராம் வந்து பிரம்மாவா ஆயிட்டாரு. சாரா வந்து சரஸ்வதி ஆயிட்டாங்க. சரஸ்வதி ஆயிட்டாங்க. நான் கிளாஸ்ல ஒரு நாட்கள்ல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் அசிரியா இருக்காங்கல்ல, இவங்களை பிராமணர்ஸ் அடிச்சது யாருன்னா அசிரியர்கள். அந்த படையெடுப்புல அசிரியா படையெடுப்புல அப்ப அசிரியர்கள் வந்து அசுராவா மாறிட்டாங்க. அசிரியர்கள் வந்து அசுரரா மாறிட்டாங்க. ஏன்னா அசிரியர்கள் இவங்க அடியடி நடிச்சிருக்காங்க தவிர பிராமணர்களுடைய முன்னாடி இவங்களை அடிச்சுட்டே அசுரா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து எனிமி ஆக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்களோ? அப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் முடிச்சிடுறேன். இதை நான் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் முடிச்சிடுறேன். அசிரிய படையெடுப்பு எந்த வருஷம்னு சொல்லுங்க பார்ப்போம். எக்ஸாம்பிளா எழுதிருக்கிறீங்க. அசிரிய படையெடுப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாபிலோனிய படையெடுப்பு, அசிரிய படையெடுப்பு எந்த வருஷம்? வெரி குட் வெரி குட். பாருங்க ஆண்டி வந்து எல்லாரையும் முன்னெடுத்துட்டாங்க. 722 அசிரிய படையெடுப்பு எழுதி கொள்ளுங்க நீங்க. காலையில சமாரியா அதெல்லாம் கேள்வி கேட்டீங்கல்ல, சமாரியா கேட்டீங்கல்ல, அசிரியர்கள் தான் 722ல மேல உள்ள 10 கோத்திரங்கள், இஸ்ரேல் 12 கோத்திரம் இருக்குல்ல, 10 கோத்திரங்களை இவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க அசிரியர்கள். சரியா? பிடிச்சிட்டு போய் அதுல ஒரு முக்கியமான கோத்திரம் தான் லேவி கோத்திரம். லேவியில 2 வகையான லேவி இருக்கிறாங்க. ஒண்ணு வந்து ஒரிஜினல் லேவி, உண்மையான லேவி. இன்னொன்று வந்து ஈனமான லேவி.
ஈனமானவர்களை ஆசாரியனாக்கினான்னு ஒரு வசனம் இருக்குல்ல, யார் ஆசாரியனாக்கினாங்க? யெரொபெயாம். யெரொபெயாம் வந்து ஜனத்தில் உள்ள ஈனமானவர்களை ஆசாரியனாக்கினான்னு வச்சிருக்கீங்களா ஞாபகம்? ஸோ இந்த ஜனத்தில் உள்ள ஈனமானவர்களுக்கு இவங்களுடைய முக்கியமான கடவுள் யாருன்னு சொல்லுங்க. முக்கியமான கடவுள் யாருன்னா இந்த காளக்குட்டி, கன்றுக்குட்டி. கன்றுக்குட்டி தான் இவங்களுடைய முக்கியமான கடவுள். கன்றுக்குட்டி யாருடைய கடவுள் சொல்லுங்க பார்ப்போம்? எகிப்திய கடவுள். எகிப்திலிருந்து இம்போர்ட் ஆகி இஸ்ரேலுக்கு வந்துச்சு. கன்றுக்குட்டி வந்து எகிப்திலிருந்து இஸ்ரேலுக்கு வந்துருச்சு யெரொபெயாம் காலத்துல. அதுக்கப்புறம் அசிரியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அசிரியர்கள் இந்த படையெடுப்புல இவங்களை துரத்தி விட்டாங்க. யெரொபெயாம்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்களா? ஓகே, சரி. அசிரியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா 10 கோத்திரத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போய் பாபிலோனியர்கள் யாரை பிடிச்சிட்டு போனாங்க? யூதாவை பிடிச்சிட்டு போய் ஒரே இடத்துல வச்சுட்டாங்க. அசிரியர்கள் பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணாங்க? அவங்கள பிரித்து வச்சுட்டாங்க. இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அசிரியர்கள் வந்து இப்போ ஒரு ஃபேமிலியில் அப்பா அம்மா 2 பிள்ளைங்களை பிடிச்சிட்டு போனாங்க. நீங்கள் அப்பாவை தனி இடத்துல, அம்மாவை தனி இடத்துல, பிள்ளைங்களை தனி இடத்துல வச்சுட்டாங்க. ஏன்னா அது ஒரு ராஜதந்திரம். அவங்க சேர்ந்து வந்து மறுபடியும் கலகம் பண்ணி யுத்தத்துக்கு வராதபடி அவங்கள வந்து பிரித்து வச்சுட்டாங்க. சரிங்களா? ஸோ அதில் பிரிக்கப்பட்ட ஒரு கூட்ட மக்கள் தான் லேவியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கன்றுக்குட்டியை தூக்கிட்டு அசிரிய படையெடுப்பு காலத்தில் கைப்பர் போலான் கணவாய் பைபாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே. அது எங்க இருக்கு? இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கு. அப்போ ஜனத்தில் ஈனமான லேவியர்கள் இந்த காலகட்டத்தில் அந்த கன்றுக்குட்டியை தூக்கிட்டு இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்க. இந்தியாவுக்குள்ள வந்து இந்தியாவின் முக்கிய டெய்டி வந்து தேவதை வந்து கன்றுக்குட்டி தான். வட இந்தியாவெல்லாம் போய் பாருங்க, எல்லா இடத்துலையும் நந்தி தேவி சிலை தான் இருக்கும். அப்போ லேவியர்களை பற்றி விட்டாங்க ஆசிரியர்கள். அவங்க வந்து மோசே காலத்தில் வந்திருக்க வாய்ப்பு இல்லையா? அதுக்கு முன்னாடி தான் மோசே காலத்தில் இந்த அசிரியர் படையெடுப்பு காலத்தில் இவங்க தான் வந்து பிராமணர்களாக மாறிட்டாங்க. சரி, இவங்க தான் ஆக்சுவலி எந்த இதில் வருவாங்கன்னா யூதர்கள் இஸ்ரேல் அப்படி சொல்கிறவங்க இந்த மீனமான லேவியர் வந்து எந்த ஓட்டத்தை? இப்போ யெரொபெயாம் காலத்தில் என்னன்னா, ஒரிஜினல் லேவியர்கள் இல்லாமல் கொஞ்சம் டூப்ளிகேட் லேவியர்கள் இருப்பாங்கல்ல, மிக்சடாக இருப்பாங்கல்ல, அப்பா லேவி மற்ற கலப்படம் இருப்பாங்கல்ல, அவங்கள கொண்டு போய் வச்சுட்டாங்க. யெரொபெயாம் வச்சுட்டான். அது ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினச்சா நீங்கள் படிக்காத மாதிரி. சரிங்க, சரி, இன்னொரு நாள் நான் டீட்டெயிலாக கிளாஸ் எடுத்துடுறேன். ஓகே. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆரோன் உண்டாக்கின கன்றுக்குட்டியை தூக்கிட்டு இந்தியாவுக்குள்ளே வந்து இந்தியாவோட முக்கிய தேவதையாக இதை வச்சுட்டாங்க. அவங்க தான் பிராமணர். சரியா? ஆனால் பிராமணர்கள், லேவியர்கள் தான் பிராமணர்களாக மாற்றப்பட்டாங்க. பைபிளில் உள்ள பழைய ஏற்பாட்டில் உள்ள லேவியர்கள் தான் பிராமணர்களாக மாறிட்டாங்க. மாறி அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்குல்ல பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகாபரிசுத்தம், அதே மாதிரி இந்து டெம்பிளை கட்டிட்டாங்க. கட்டி அது சொல்லுமா 3 விதமான பிரிவுகள் இருக்கும் இந்து டெம்பிள். அப்போ மகாபரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு போய் இந்த சிலையை வச்சுட்டாங்க. வச்சு அதை வந்து இம்பார்ட்டன்ட் ஆக்கிட்டாங்க, பேரை மாற்றிட்டாங்க. மாற்றி அப்போ தான் நம்ம படித்தோம் பார்த்தீங்களா? அப்போது இவங்களுக்கும் தகப்பன் யாருன்னா அப்ராம் தான், இந்த ஜனத்தில் ஈனமானவர்கள். இப்போ அப்ராம் வந்து பிரம்மாவை மாற்றிட்டாங்க, சாராவை வந்து சரஸ்வதியை மாற்றிட்டாங்க. அப்போ அசிரியர்கள் வந்து இவங்களை அட்டி நடிச்சாங்க, பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. அப்போ அந்த இதை வச்சு எதிரிக்கு பேர் வந்து அசுரா அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. அசுரான வேற யாரும் இல்லை, அசிரியர்கள். ஸோ எகிப்திலிருந்து அந்த விக்கிரகம் வந்து இஸ்ரேல் வழியாக இந்தியாவுக்குள்ள வந்து இந்தியாவை இன்னைக்கு ஆட்டி படைக்குது. சரியா? இதுதான் இதோடைய அதான் சொல்லிட்டு நந்தி தான் இந்தியாவுடைய முக்கியமான தேவதை. நார்த் இந்தியாவில் போய் பாருங்க, எல்லா இடத்துலையும் அதான் வச்சுருப்பாங்க கன்றுக்குட்டி. அதான் இந்தியாவோட முக்கியமான தேவதை. கன்றுக்குட்டி வந்து ஆக்சுவலாக இவங்க எகிப்திலிருந்து போகவும் ஆரோனும் இவங்க கூட ஒரு கற்பனை வாங்க போக கூட இதே கன்றுக்குட்டியை வாழ்க்கிறாங்க. ஸோ அங்கே ஒரு சண்டை வருது இந்த கன்றுக்குட்டினால. அது இது பிசி 720 சொல்கிறோம். அது ரொம்ப கொஞ்சம் முன்னாடியே இல்லை. நான் அது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.
ஸோ கன்றுக்குட்டி வந்து எகிப்தியோட தெய்வம், எகிப்தியர் தெய்வம். அப்போ அதை வந்து இவங்க இஸ்ரேல் ஜனங்கள் அதை பார்த்துருக்குறாங்க. எகிப்தில் அடிமையாக இருக்கும்போது எகிப்தியர் வந்து கன்றுக்குட்டியை வணங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க இங்கே வந்துட்டாங்க. வனாந்திரத்தில் வரும்போது மோசே 40 நாள் ஃபாஸ்டிங் போயிட்டார்ல. அப்போ ஜனங்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா மோசே காணாமல் போயிட்டாரு, மோசே செத்து போயிட்டாரு நினச்சிட்டாங்க. செத்து போயிட்டாருன்னு நினச்சி ஆரோன் கிட்ட வந்து எங்களுக்கு ஒரு தெய்வம் வேணும்னு சொன்ன உடனே ஆரோனோட திங்கிங் கன்றுக்குட்டி தான் தெய்வம். அப்போ ஆரோன் வந்து அந்த கன்றுக்குட்டியை உண்டாக்கி டான்ஸ் ஆட வச்சுட்டாரு. ஜனங்கள் ஆரோன் கிட்ட சொல்லி ஆரோன் தலைமையில் உண்டாக்கியிருக்காங்க. அதாவது தாஜ்மஹாலை யார் கட்டினது? சிஸ்டர் தாஜ்மஹாலை யார் கட்டினார்? சிஸ்டர் ஷாஜகான். ஆனால் ஷாஜகான் கட்டியிருப்பாரா, கொத்தனார் கட்டியிருப்பாரா? ஆனால் பேர் ஷாஜகான் பேர் வரும். அந்த மாதிரி ஆரோன் மூலமா என்னாச்சுன்னா இது அது மறுபடியும் கட்டப்பட்டுச்சு. ஆனால் மோசே வந்து அதை அழிச்சு போட்டார். ஆனால் ஜனங்களுடைய மைண்டில் அது பதிஞ்சிருச்சு சிஸ்டர். மைண்டில் பதிஞ்சு இந்த யெரோபெயாம் காலவர்க்கல்ல சிஸ்டர், யெரோபெயாம் வந்து சும்மா நார்மல் மனுஷன் கிடையாது, ரொம்ப மோசமான மனுஷன். யெரோபெயாம் என்ன பண்ணிட்டாருன்னா அரசியல் காரணத்துக்காக அந்த நாடு பிரிப்பாங்கல்ல, 10 கோத்திரம் 2 கோத்திரமா பிரிப்பாங்கல்ல. இப்போ டெம்பிள் எங்கே இருக்கு? 2 கோத்திரத்தில் இருக்கு. அப்போது வழிபட ஜனங்கள் அங்கே போனாங்கன்னா தன்னை வந்து கொண்டு போட்டுட்டு சாலமோனுடைய மகனை ராஜா வைக்கிறோம்னு சொல்லி பயந்து யெரோபெயாம் பயந்து என்ன பண்ணிட்டான்னா பார்டரில், இந்த பார்டரில் ஒரு பெரிய கண்ணுக்குட்டி சிலையை வச்சுட்டான், மேலே பார்டரில் ஒரு பெரிய கண்ணுக்குட்டி சிலையை வச்சுட்டான். அது காடுடைய பார்வையில் ரொம்ப மோசமாயிடுச்சு. ரொம்ப மோசமான ராஜா யெரோபெயாம். சரியா? அதனால காட் என்ன பண்ணிட்டாருன்னா அசிரியர் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு 10 கோத்திரத்தையும். அட்ரஸ் இல்லாமல் பண்ணிட்டாரு. திரும்பி வரவே இல்லை. இந்த 2 கோத்திரம் திரும்பி வந்துட்டாங்க. அப்போ அந்த 10 கோத்திரம் காணாமல் போனாங்கல்ல, அது வந்து 722 அம்மா கரெக்டாக சொன்னாங்க இயர். அந்த காலகட்டத்தில் கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க. இந்தியாவுக்குள்ளே வந்து அவங்க தான் பிராமணர்ஸ். ஓகேவா? இப்போ அவங்களுடைய பிரம்மானா அப்ரஹாம், அவங்களுடைய சரஸ்வதினா சாரா, அவங்களுடைய எதிரினா வந்து அசுரா, அசிரியர். யெரோபெயாம் வந்து ஈனவர்களை ஆசாரியன் ஆக்கிட்டான். லேவி கோத்திரம் இல்லாம ஆமாம் ஆமாம். யெரோபெயாம் வந்து அவங்களுக்கு வந்து டூப்ளிகேட் லேவி உண்டாக்கிட்டான். டூப்ளிகேட் லேவி தான் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி மாற்றி அப்படி சிஸ்டத்தை மாற்றி விட்டாங்க. சரிங்களா? ஸோ இதான் ஹிஸ்ட்ரி. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இப்போ லேவியர் இல்லை, ஆசாரியர்கள் ராஜாக்கள் மட்டும். இப்போ பழைய லேவியர்களை ஆண்டவர் ஒழிச்சிட்டார். லேவியர்கள் ஒழிச்சிட்டார். புதிய ஏற்பாட்டில் இல்லை, புதிய ஏற்பாட்டில் லேவியர்கள் இல்லை, எல்லாருமே ஆசாரியர்கள். பழைய ஏற்பாட்டில் ஒரு லேவியர் வேணும், ஒரு மீடியேட்டர் வேணும். புதிய ஏற்பாட்டில் நமக்கு மீடியேட்டர் வேண்டாங்க. நம்ம டேரெக்டாக கடவுள்கிட்ட போகலாம், ப்ரேயர் பண்ணணும். அப்போ நிறைய பேர் ஃபோன் மூலமாக எங்களுக்கு ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களாம் சிஸ்டத்தை மாற்றுறாங்க. நம்ம டேரெக்டாக காட்கிட்ட பேசலாம். அதான் நியூ டெஸ்டமெண்ட். சொல்லுங்கள். அதாவது லேவி பிளஸ் புறஜாதியர் சேர்ந்தது தான் ஈன லேவி வருதுன்னு சொல்லுங்க. அந்த லேவி கோத்திரம் வந்து யூதர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் தான். அப்ப அவங்களோட உங்களானவங்க தான் அதுல யூதர்களும் இருக்குல்ல. யூதர்கள் கீழே தனியாக இருக்கிறாங்க. மேலே 10 கோத்திரம், கீழே 2 கோத்திரம். அது படிச்சிருக்கீங்களா? யூதர்கள் தனியாக கீழே இருக்கிறாங்க. மேலே இருக்கிறவங்க தான் மிக்ஸ் ஆகிட்டாங்க. யூதயா ரோமன் மட்டும் தான் யூத கோத்திரமா? 12 கோத்திரம். பென்யமீனும் யூதாவும் தனியா இருக்காங்க. மேல இருக்கிற 10 பேர் தான் மிக்ஸ் ஆயிட்டாங்க. லேவி வந்து மேல தான் இருக்காரு, கீழே இல்லை. சரியா? லேவி மேல இருக்காங்க. யூதர்கள்னா கீழே இருக்கிறவங்க யூதர்கள், மேல இருக்கிறவங்க இஸ்ரவேலர். ஆனா இப்போ வந்து யூதர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதனால எல்லாருக்கும் யூதர்கள் பேர் வந்துருச்சு. முன்னாடி அண்ணன் தம்பி இருந்தாங்க, அண்ணன் செத்து போயிட்டாரு, அதனால தம்பிக்கும் அண்ணன் பேர் வந்துருச்சு. 10 கோத்திரம் அப்படியே கலந்து போச்சு, கிடைக்கல. அது அவங்க காணாம போயிட்டாங்க. அவங்க தான் நம்ம இந்தியாவுக்குள்ள வந்தவங்க. அவங்க எல்லாருமே இல்லை, ஒரு பிரிவினர் வந்திருக்காங்க. இன்னொரு பிரிவினர் அரேபியர்களா மாறிட்டாங்களாமா. அரேபியர்களோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா முன்னாடி இஸ்ரேலர்களா இருப்பாங்க, அப்படி இப்படின்னு மாறிட்டாங்களாமா. ஒரு யூதர் ரபி வந்து ஒரு நாள் ஒரு மெசேஜ் கொடுத்தாரு. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, கடைசி எக்காலம் துணிக்கும் போது அந்த 10 கோத்திரம் காணப்பட போனாங்கல்ல, அவங்களோட ஒரிஜினல் பீப்புள் அந்த 144,000 பேருன்னு சொல்லி வெளிப்படுத்தப்பட்டிருக்குல்ல, எங்கே இருந்தாலும் வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜில் கொடுத்தாரு. நான் கவனிச்சுட்டு இருந்தேன். சரிங்களா? சொல்லுங்கள். அப்போ இப்போ அந்த 10 கோத்திரம் வந்து இப்போ இஸ்ரேல் நாட்டில் கிடையாதுங்களா? 10 கோத்திரம் காணாமல் போயிடுச்சு. ஐ மீன் அது ஏன்னா அசிரியர்களுடைய ராஜதந்திரம்.
அசிரியர்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாங்க. அப்பாவை ஒரு இடத்துல வச்சுட்டாங்க, அம்மாவை ஒரு இடத்துல வச்சுட்டாங்க, பசங்களை வேற இடத்துல வச்சுருவாங்க, வேற வேற இடத்துல. அப்போ அவங்க கூட மிங்கிள் ஆகவே முடியாது. அப்போ அப்பா கூட வேற ஒரு இப்போ யூதர்களும் இந்த 2 கோத்திரம் மட்டும்தான் இருக்குங்களா? மெயினாக யூதர்கள் மட்டும்தான் இருக்காங்க, மற்ற பெஞ்சமின் கொஞ்சம் இருக்காங்க. இப்போ உள்ள இஸ்ரேலில் வந்து யூதர்கள் மட்டும்தான் இருக்காங்க, பென்யமீனர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. சரியா? ஆனால் அந்த கூட மிக்ஸ் பீப்புள் தான் யூரோப்பில் இருக்கிறாங்க. இப்போ போலாண்டு, இங்கிலாந்து அவங்கெல்லாம் மிக்ஸ்டு பாப்புலேஷனாக போயிட்டு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப எனக்கு கிளியராக தெரியல. ஆனால் பைபிளில் சில இடத்துல வந்து அவங்க அந்த இஸ்ரேலேருந்து சில பேர் வந்து இப்போ இங்கே யூதாவோட வந்து அந்த செட்டில்மெண்ட்டில் வாசம் குடியிருக்க ஆனால் வருவாங்க. அது பாபிலோனுக்கு அதனால பாபிலோனுக்கு குடிவிட்டு போனவங்க தான் வந்தாங்க. அசிரியாவுக்கு குடிவிட்டு போனவங்க வரவே இல்லை. ஆமாம். அதான் சிலர் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே இருந்துட்டு ஒரு சிலர் வந்து ஒரு சில ராஜாக்கள் காலத்தில் வந்து யூதாவில் வந்து குடியேறுவாங்க. அது ஒரு சிலர் தான், பட் மோஸ்ட்லி வந்து இப்போ இருக்கிற இஸ்ரேல் தான், யூதர்கள் மட்டும்தான். மற்றவங்க காணாமல் போயிட்டாங்க, அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க. அதுக்கு மெயின் ரீசன் யெரொபெயாமோட கன்றுக்குட்டி. யெரொபெயாம் வந்து கடவுளை விட்டுட்டு கன்றுக்குட்டியை வச்சதுனால காட் வந்து அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும், அனுப்பி விட்டார். யூதர்களை வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அடிச்சு 70 வருஷம் அடிச்சு மறுபடியும் சேர்த்துட்டார், இஸ்ரேலில் அனுப்பி விட்டார். பைபிள் மத்தின்படி தள்ளுதல் சீட்டு கொடுத்து அனுப்பி விட்டார். இன்னைக்கு அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. ஓகே, இதுதான் கரெக்டான இது. யோசேப்போட வம்சம்லாம் காணாமல் போயிட்டாங்க. நம்ம யோசேப்பு ரொம்ப பெருமையாக படிக்கிறோம்ல, அந்த யோசேப்போட வம்சத்தினர்லாம் காணாமல் போயிட்டாங்க. யூதர்கள் மட்டும்தான் இன்னைக்கு இருக்காங்க. ஸோ அது காடோடைய பிளான். சரியா? ஓகே, வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேள்வி, இல்லைன்னா நம்ம இது பண்ணிடலாம். இப்போ காணாம போன கோத்திரம் எந்த கோத்திரம் சொல்றீங்க? 10 கோத்திரம். 10 கோத்திரத்துல யார் யார் வருவாங்க? ரூபன், லேவி தானே வருவாங்க. ஆமாம். பெஞ்சமின், யூதா தான் வருவாங்க. பென்யமீன் தானே வருவாங்க. பைபிள் பேசிக். சரி சரி, நான் சிம்பிளாக எடுக்கிறேன். கொஞ்சம் லஞ்சுக்கு லேட்டாக ஆனாலும் பரவாயில்ல, இது முக்கியமான இது. சரிங்களா? ஓகே, மேலே நார்த்தில் எத்தனை கோத்திரங்க? 10 கோத்திரம். சவுத்தில் எத்தனை கோத்திரம்? சவுத்தில் 2 பேர் சொல்லுங்க. யூதா, பென்யமீன். சரியா? மீதி நார்த்தில் உள்ள ஒரு 4-5 பேர் சொல்லுங்க. ரூபன், தானு, லேவி, சிமியோன், இசக்கார். இவங்கெல்லாம். யோசேப்போட பசங்க பேர் சொல்லுங்க. மனாசே, எப்ராயிம். இது எல்லாமே காணாமல் போயிட்டாங்க. ஓகே, இவங்க மட்டும் தான் இருக்காங்க. நப்தலி, அந்த மாதிரி அவங்க எல்லாம் அட்ரஸே இல்லாமல் போயிட்டாங்க. அதுக்கு ரீசன் யெரொபெயாமோட கன்றுக்குட்டி தான். ஏன்னா காடை விளக்கிட்டு கன்றுக்குட்டியை வச்சதுனால காடை வச்சுட்டாரு. ஆனால் அவங்க நம்ம கைத்தில் தூக்கிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ரொம்ப தலைமுறை தாண்டி போயிட்டாங்க. அப்புறம் அந்த அவங்கெல்லாம் கேட்டு போயிட்டாங்க. சரி, ஓகே. இது மெயினாக படிக்கணும், பழைய ஏற்பாடு ஹிஸ்ட்ரியில் படிக்கணும். ஸோ டவுட் இருக்கும்போது நீங்கள் ராஜாக்கள் எடுத்து படிச்சு பாருங்க, அது கிளியராக போட்டுருக்கு. இந்த ஆட்டுக்குட்டிகளை தான் இயேசு வந்தார். சித்தரிக்கப்பட்ட நம்ம ஆக்சுவலி யூதர்களுக்கு வந்து கொண்டாடுறாங்க. நம்மளும் புரஜா அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இப்போ வந்து யூதர்களை வந்து ஆண்டவருடைய பிள்ளைங்க இல்லை, இப்போ புறஜாதிகள் தான், நம்ம தான் ஆண்டவருடைய பிள்ளைங்க. சந்தோஷம். அந்த ஆங்கிளில் நம்ம பார்க்கும்போது, ஆனால் நம்ம வந்து தத்து பிள்ளைங்க, இவங்க வந்து சொந்த பிள்ளைங்க யூதர்கள். ஸோ இப்போ நம்ம சொந்த பிள்ளை வீட்டை விட்டு ஓடி போச்சு, அதனால தத்து பிள்ளையை ஆண்டவர் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறார். கடைசியில் சொந்த பிள்ளை அடி வாங்கி திரும்பி வரும். சொந்த பிள்ளையும் தத்து பிள்ளையும் நம்மளாம் பரலோகத்தில் ஒன்றா இருக்கும். அதான் பைபிள் தியாலஜி. ஓகே, செம அடி வாங்கிட்டு பின்னாடி வரும் யூதர்கள். அப்போ நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, சரி. வேறு கொஸ்டின்ஸ் இல்லைன்னா நம்ம அந்த லீடர்ஷிப்பில் போயிடலாம். சொல்லுங்கள், லாஸ்ட் மந்த் தான் பிரிச்சோம்ல, போன மாதம் உங்களுடைய ரிவ்யூஸ் சொல்லுங்கள். வாங்க, ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். அப்புறமா ஃபுட்டுக்கு அப்புறம் எல்லாம் ஓடிடுவோம். ஃபஸ்ட்டு நிஷா சிஸ்டர், நீங்கள் என்னென்ன லீடர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் எப்படி இருந்தீங்க, என்னென்ன முயற்சி பண்ணியிருக்கிறீங்க? அவங்கள நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்க, உங்களை தான் கேட்பேன். வாங்க, முன்னாடி வாங்க. பாருங்க, நம்ம இவ்வளோ நாள் படிச்சது ப்ராக்டிக்கல், தியரி. இது ப்ராக்டிக்கல். லீடர்ஷிப் வந்து ப்ராக்டிக்கல், ரெண்டும் ஊழியத்துக்கு தேவை. சரியா? அதனால இதையும் நம்ம ஸ்ட்ரிக்டாக எடுக்க வேண்டும். வாங்க, என்ன முயற்சி பண்ணிருக்கிறீங்க, என்ன ப்ரேயர் பண்ணிருக்கிறீங்க? நாங்கள் வந்து பணியா மக்களுக்கு வந்து பைபிளை சிம்பிளாக டீச் பண்ணி கொடுக்கணும். இவங்க எடுக்கிற கிளாஸ்
கிளாஸஸ் இது வீடியோ இருக்குங்களா? கொடுக்கணும். பட் அவங்க இந்த எக்ஸாம் தொடங்கினதுலேருந்து ஒரு 4-5 வாரம் வரல. அதனால நான் ஃபோன்